மக்கள் கூட்டியிருந்தது அது வந்து அதிமுக வெற்றி சொன்னாங்க. இந்த தடவை தாவேக விஜய் இருக்காரு, இவருடைய பாதிப்பு அதிமுக இருக்க அதிமுக வெற்றிக்கு வருவாங்க. அதிமுகவுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தினாத வரலாறு இல்லை. இன்னும் 2006 விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேர்தலில் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் அந்த சந்திக்கிறார். முதல் தேர்தலில் சந்திக்கும் போது இதே போல் தான் கருத்து கணிப்பெல்லாம் அதிகமான வாக்குகள் பெறாரு. நிறைய கூட்டம் கூடுது, மக்கள் அவரை பார்க்க வராங்க, மக்கள் வெள்ளம் வருது, கூட்டம் வருது, அதிகமான வாக்குகள் வரும், ஏதோ ஒரு நிலையை அடைவார்கள்னு சொன்னாங்க. அதில் முடிவு என்ன வந்துச்சு, அவர் மட்டும் விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் மட்டும்தான் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். ஏதோ 9% வாக்குகள் வாங்கினாங்க. அதனால் இதுவும் தேர்தலில் இனி ஒரு நாள் தான், 2 நாளில் எண்ணி வாக்கிடும் போது தெரியும். ஏன்னா புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அதோட தாக்கம் இருக்கும். அது நடிகர் விஜயை பொறுத்தளவில் அரசியலில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக தமிழகத்தில் உள்ள 2-3 நட்சத்திரங்கள் முன்னணி நட்சத்திரமாக இருக்கார். அது மாறுபட்ட கருத்தில் படங்களும் திரைத்துறையில் அவர் இன்றைக்கி சிறந்த இடத்துல முன்னணி நட்சத்திரமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கலைஞராக இருக்கார். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் வந்த போல் அவர் இன்றைக்கி வந்திருக்காரு. எனவே இந்த முதல் தேர்தலில் மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேறு, வாக்களிக்கின்ற நேரத்தில் வருகின்ற நிலை வேறு. வாக்காளர்கள் எந்த ஆட்சி வந்தால் நல்லது, எந்த ஆட்சி அமைய வேண்டும், இதுவரை செய்த ஆட்சிகளை தான் செய்து தூக்கி பார்ப்பார்களே தவிர இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சியை பிடித்தார் என்று சொன்னால் அவருடைய நீண்ட அரசியல் பாரம்பரியம் என்பது வேறு. 1952 திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவின் பொருளாளர், அண்ணாவின் இதயக்கணியாக இருந்தவர், திமுக தலைவர் கருணாநிதியுடன் திமுகவின் பொருளாளராக, மேல்சபை உறுப்பினராக, எம்எல்சியாக, பிறகு 62 பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்டு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக, பிறகு ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர், சிறுசை துணைத் தலைவர் போன்ற பல்வேறு அரசு பதவிகளில் கட்சிகளில் தன்னுடைய படங்களில் கட்சியின் கொடியை காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு 30 ஆண்டு காலமாக அரசியலும் சினிமாவை இணைத்து பணியாற்றி அதற்கு பிறகு ஒரு தனியாக இயக்கம் கண்டதுனால அவர் வெற்றி சாத்தியமானது.